இந்த அம்மா பேசுறத பார்த்தா இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போய் வயிறு எறிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைதாங்க. பாவம், இப்படி ஏழைங்களை ஏமாத்துறதே இவனுங்க வேலையா வச்சிருக்கானுங்க போல. இவங்க தான் அந்த செல்வியும் வேலும்ல. ச்சே, இந்த நேரம் பார்த்தா இவங்க வரணும். இந்த பிரம்மா வேற நம்ம கிட்ட கோத்து விட்டு போயிட்டாரு. என்ன பண்ணலாம்? என்னோட பாவம் உங்களை சும்மா விடாது. நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏய், என் பணத்தை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களை அந்த ஆட்டவன் சும்மாவே விட மாட்டான். நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. சார் இங்க வா. அங்க வெளியில ஒரு பொம்பளை கத்திக்கிட்டு இருக்குல்ல. ஆமாம் சார். அதை உள்ள வர சொல்லு. சரியா? ஓ சரிங்க சார். ஷோ, இவங்கள பார்க்கவே பாவமா இருக்கு. இப்படி ஒரு ஃப்ராட் கம்பெனி கிட்ட தான் கீர்த்தி எதையுமே விசாரிக்காம 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கா. திருமாமாவும் யோசிக்காம பிளாட்ட புக் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டு வந்திருக்காரு. ஷோ, நம்ம சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. என் பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என் பணத்தை கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஏமா இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? பாஸ் உங்களை கூப்பிடுறாரு, போங்கம்மா. அவர் கூப்பிட்டு என்ன சொல்ல போறாரு? ஏதாவது காரணம் சொல்லி அனுப்ப போறாரு. மா போறதா இருந்தா போமா, இல்லைன்னா இடத்த காலி பண்ணும். யோ, உங்ககிட்ட பணத்தையும் கொடுத்துட்டு வீட்டு சாவி வாங்க முடியாம நாங்க படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்னையா கூலா உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க? வேலையை வந்து பாருங்கய்யா, நாங்களே எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு. ஏமா போமா. சார், வாங்கம்மா உள்ள. என்னம்மா உங்க பிரச்சனை? எதுக்கு இப்படி ஆபீஸ்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க எவ்வளவு பணம் கட்டியிருக்கீங்க? பிரச்சனையா? 10 லட்சம் ரூபாய் சொலைய கட்டிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? 6 மாசம் ஆச்சு, இப்ப வரைக்கும் வீட்டு சாவியும் கொடுக்கல, வீட்டு பத்திரமும் கொடுக்கல, என் பணத்தையும் திருப்பி தரல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?